السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே ஏழை என்பதாக நாம் யாரை சொல்லுவோம்? யாரிடத்திலே செல்வங்கள் இல்லையோ, சொத்து சுகங்கள் இல்லையோ, பணங்காசுகள் இல்லையோ, அவர்களை ஏழை என்பதாக நாம் கூறுவோம். ஆனால் அறிஞர் பெருமக்கள் ஏழை என்பதாக 3 நபர்களை கூறுகிறார்கள். அல் முஃப்லிசூன ஸலாஸத்துன், ஏழைகள் 3 வகை என்பதாக கூறுகிறார். 3 வகையான மக்கள், 3 விதமான மக்கள் தான் உண்மையான ஏழைகளாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏழை என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஏழைகள் அப்படின்னா, நஷ்டவாளிகளான ஏழைகள். நம்ம உலகத்தினுடைய ஏழை என்பவர்கள் இயற்கையானவங்க. சில பேர் இயற்கையாகவே என்ன செய்வாங்க, எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க, சம்பாதிப்பாங்க, அவங்க ஏழையாக இருப்பாங்க. உடைய அன்றாட தேவைகளுக்கு அது போதுமானதாக இருக்காது, ஏழையாக இருக்காது. இது யதார்த்தமானது. ஆனால் சில பேர் விடுவாங்க, எப்படி ஏழையாகுவாண்டா, இப்போ இயற்கை ஏழைகளை யாரும் சபிக்க மாட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுடைய செயல்களால் ஏழையாகுவான் பாருங்களேன், அவனை திட்டுவோம். இவெல்லாம் எப்படி வாழ வேண்டியது தெரியுமா? சம்பாரிச்சிருந்தானா உருப்பட்டுருப்பான். சம்பாதிக்காம தின்னதில்லையா உட்கார்ந்து உருப்படாம போனான் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். சில பேர் நம்ம இப்படி பார்க்கும்போது என்னன்னா, நல்ல வசதி இருக்கும், அவனுடைய ஆடம்பரமான செலவுகள்னால. ஏன்னா சொந்த வீட்டை விட்டுட்டு போய் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கோம். சில பேர் தான் சொந்த வீடு இருந்துச்சு, வாடகை வீட்டில் போய் உட்காந்துருக்கோம். எதுக்கு உட்காந்துருக்கான்? ஆடம்பரமான செலவு. நான் கூட சொன்னேன், சொன்னேன், இருக்கிறது வாடகை வீடு. பார்த்தீங்கன்னா ஒரு செவர் அளவுக்கு டிவி இருக்குது, துவாவில் போறவங்க நானே பார்ப்பேன் அப்படின்னு. இருக்கிறது வாடகை வீடு. இதில் நான் 50,000 எதுக்கு டிவியை வாங்கி வைக்கிறேன்? ஆடம்பரமான செலவுகள். சில பேருக்கு அப்படிங்கிற வசதி இருக்கும், அவருடைய தவறான செயல்கள்னால சில சொத்தை இழந்து நடுத்தரில் வைப்பாங்க. அப்படி சில பேர் அவங்களுடைய பெத்தவங்க என்ன செய்வா, வீடு வாசல்லாம் என்ன செஞ்சிருப்பார், பிள்ளையை கொடுத்துருப்பார். இவன் என்ன செய்யறது, அவன் தண்ணி அடிச்சு ஒயின் ஷாப்லயே வாசல்லே கிடந்து என்ன செய்வான், எல்லாத்தையும் நடுத்தரில் உட்காந்துருக்கான். இப்ப இவனெல்லாம் பழிப்பிற்குரிய ஏழைகளாக இருக்கின்றான். இயற்கையான ஏழைகளை பத்தி யாரும் சொல்றது இல்லை, சரியா? ஒரு இயற்கையில ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் ஆகுது, மொத்தம் போயிட்டார். யாரும் சொல்லுவாங்களா, நல்ல மனுஷன் என்னமோ அல்லாஹ் ஆயுசை உடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு ஒரு தவறான பழக்கத்தினால செய்வான். அவன் இறந்து வர என்ன சொல்லுவான் அப்படின்னு, சைத்தான் முடிச்சேன், குடிச்சு அழிஞ்சு நீ குடும்ப நடத்துவதில் இருக்கு என்பதாக நாம் சொல்லுவோம், இல்லையா? இப்போ ஏழைகள் 2 வகையா இருப்பாங்க. இப்போ யதார்த்தமானவர்கள், இயற்கையானவ ஏழைகள் என்பவர்கள், அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டு சிலரெல்லாம் உழைப்பாங்க, அவருடைய குடும்பங்கள் நெருக்கடியாகவே கஷ்டமாகவே இருக்கும். இப்படி சில பேர் இருப்பாங்க, ஏன்னா அவருடைய சம்பளம் கம்மியா இருக்கும், குழந்தைகள் அதிகமா இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனா சில ஏழைகள் அவருடைய ஆடம்பர செலவினாலோ, அவர்களுடைய பாவத்தினாலோ அல்லது உழைக்காதனாலோ ஏழையா இருந்தா என்ன சொல்லுவோம், பழிப்பிற்குரிய ஏழைகள். நான் இப்போ சொல்லுவது என்பதா, அந்த பழிப்பிற்குரிய ஏழைகள் என்பதாக அறிஞர் பெருமக்கள் 3 பேரை சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில ஒரு பழிப்பிற்குரியவர்கள் என்பவாறு அன்பாக சொன்னார். அதுல கூட என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஏழைகள்ல கூட அந்த 3 பேர்ல கூட ஒருத்தரை கூட யதார்த்தமா ஏற்றுக்கொள்ளலாம், இயற்கை. அதுல 2 பேர் தான் பழிப்பிற்குரியவர்கள். சரி, ஏழைகள்னா யாரு சொல்றாங்க? அல் முஃப்லிசூன ஸலாஸத்துன், ஏழைகள் 3 வகையான. முதலாவது யார் அப்படின்னா, அல் கல்பு செய்து, ஏன்னா வேட்டையாடுகின்ற நாய் என்பதாக எழுதுகிறார். வேட்டையாடுகின்ற நாய் அப்படின்னா என்ன, அது என்ன செய்யணும், ஒரு வேட்டை பிராணியை நோக்கி அந்த வேட்டை நாயை அனுப்புவாங்க. என்ன செய்வாங்க, வேட்டை நாயை அனுப்புவாங்க. அதுக்காக பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் இருக்கும். அது என்ன செய்வாங்க அப்படின்னா, காடுகளில் போய் அந்த பிராணிகளை வேட்டையாடுவதற்கு, உதாரணமாக ஒரு மான் இருக்கு, எது சாப்பிடுவதற்கு ஹலாலோ அதை வேட்டையாடுவதற்காக அனுப்புவாங்க, சரியா? குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா அந்த என்ன செய்வார், அந்த சூறாக்களை கூட அதை சொல்வார். அது ஒரு இஹ்ராமில் இருக்கக்கூடிய நேரத்தில் வேட்டையாடக்கூடாது, மற்ற நேரத்தில் வேட்டையாடணும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுவான்.
இப்ப வேட்டைக்கு அனுப்புகின்ற அந்த நாய், இந்த நாய் இருக்கா இல்லையா, இந்த நாய் அந்த பிராணி நோக்கி, அந்த மானையோ அந்த முயலையோ நோக்கி அது ஓடுகிறது. ஓடி என்ன செய்யும்? கஷ்டப்பட்டு வந்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யும்? கஷ்டப்பட்டு என்ன செய்யும்? அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் என்ன செய்யும்? அதை தேடும், அதை பிடிக்கும், பிடிச்சு கொண்டாந்து எஜமான்ட்ட கொடுத்துரும். சரி, கஷ்டப்பட்டு அது என்ன செய்யறது? தேடுகின்றது, அதை பிடிக்கின்றது. அதனால அதுக்கு ஏதாவது பயன் இருக்கும் அப்படின்னு அதுக்கு எந்த பயனும் இருக்காது. அந்த எஜமான் என்ன செய்வாரு? அதை வித்துடுவாரு, இல்லைன்னா அதனுடைய குடும்பங்களுக்கு அதை கொடுத்துருவார். அதே அந்த அந்த கரியை கொண்டு அந்த பிராணியை கொண்டு அதுக்கு எந்த வகையான பயனும் இல்லை. இது என்ன எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றை கஷ்டப்பட்டு அடைவார்கள், ஆனால் அதை பயன்பெற மாட்டாங்க. கை கெட்டது வாய் கெட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு இவர்கள் அதை பெறுவார்கள், ஆனால் பயனற்றவர்கள், அதன் மூலமாக இவருக்கு பயன் கிடைக்காது. இது ஒரு நாய், ஒரு வேட்டை நாயமாக எழுதுகிறார்கள் ஒன்று. இது யதார்த்தமானது, இது யதார்த்தமானது ஒண்ணு. அப்ப நம்ம இயற்கை ஏழைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி உள்ளது. இன்னும் 2 பேர் இருக்காங்க, இவங்க செயற்கையான ஏழைகள். யார் அப்படிங்கன்னா, 2வது சொல்றாங்க அல் பகீர், கஞ்சன் வாங்க சொல்றாங்க. கஞ்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எது செய்யும்? எஜுமாவு மாலகு, கஷ்டப்பட்டு சம்பாதித்து செல்வத்தை சேர்ப்பார். அந்த செல்வத்தை கொண்டு என்ன செய்வார் அப்படின்னா, நற்காரியங்களை இவர் செலவு செய்யாத காரணத்தினால் இவர் மறுமை நாளையில ஏழையாக இருப்பார், மறுமை நாள ஏழையா இருப்பார். ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், இரவு பகலாக விளைத்து சம்பாதிக்கிறார். அதுக்காக தன்னுடைய மூளையை போட்டு கசைக்கு புழிஞ்சு எப்படியெல்லாம் அந்த காசு சேர்க்கலாம் சொல்லி என்ன செய்யறார்? சம்பாதிக்கிறார். வாஸ்தவம் தான், சம்பாதிப்பது தவறு அல்ல. ஆனால் அதை நற்காரியத்தில் இவர் செலவு செய்யாத காரணத்தினால் மறுமை நாளையிலே இவர் ஏழையாக இருப்பார். ஏன் அப்படின்னா, அந்த செல்வத்தை எல்லாம் யாருக்கு? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அதை என்ன செய்யறாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது? பேரம்பேத்திக்கு எல்லாரும் வரிசையா சுத்து போற எழுதுறாரு. இவர் பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யறது? தலைமுறை 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடணும், சம்பாரிச்சு மூத்தா போயிட்டாரு. இவர் இந்த உலகத்தை பொறுத்தவரை என்ன செய்வார்? வசதியானவராக இருந்தாலும் மறுமை நாளையில ஏழைதான். ஏன்னா மறுமை நாளையில என்ன செய்வார்? அதை நினைத்து கவலைப்படுவார். மறுமை நாள் மட்டுமல்ல, மரண நேரத்திலே கூட அவர் கவலைப்படுவார். அல்லாஹு தஆலா சூரத்து முனாஃபிக்குடைய கடைசியிலே சொல்வான், அந்த மௌத்துடைய நேரத்தை அவர் சொல்வான், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, இன்னும் கொஞ்சம் அவகாசம் எனக்கு கொடுக்க கூடாதா? ஃபஅஸத்தக என்று சொன்னால் என்னுடைய எல்லா செல்வத்தையும் நான் செய்வேன், சதக்கா செஞ்சிருவேன், எல்லா செல்வத்தையும் சதக்கா செஞ்சு நான் நல்லடியாரா ஆகுவேன் என்பதாக சொல்லி அவன் குழம்புவான். ஆனால் அவனுக்கு எதுவுமே அவனுக்கு என்ன செய்யறது? தாமதப்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. மலக்குல் மௌத் வந்தாருன்னா வந்ததுதான். ஒரு நாளைக்கு 7 தடவை பார்த்துட்டு போவாரு. அது தூரத்துல பார்த்துட்டு போறதும் சரி, பக்கத்துல வந்து உயிரை பிடிக்கணும் வந்துட்டாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்னதான் அழுதாலும் மன்றாடினாலும் அவர் விட்டுட்டு போக மாட்டார். அப்ப என்ன அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாம் நற்காரியங்களை கொஞ்சம் செலவு செய்து நமக்காக சேமித்துக் கொண்டவர் அறிவாளிகள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் கூறுகிறான், என்னுடைய செல்வம் என்பதாக. வலைசவி மாளிகை இல்லாமல் சலாஸ், அவருடைய செல்வம் என்பது 3 தான். எதை அவர் உண்டு முடித்தானோ, எதை அவர் உடுத்தி கிழித்தானோ, எதை நற்காரிகளை செலவு செய்து தனக்காக சேமித்துக் கொண்டானோ அதுதான் அவருடைய செல்வம். வரலாற்றிலே ஒரு செய்தி வரும், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு மௌத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம். சக்கராத்துடைய நேரத்திலே செய்வார் ஒரு சஹாபி தன்னுடைய மௌத்து நேரத்தில் சொல்வார், லைத்தனி ஜதீதா, அது புதிதாக இருக்கக்கூடாதா? லைத்தனி காமிலா, அது எனக்கு முழுமையாக இருக்கக்கூடாதா? லைத்தனி பஈதா, அது தூரமாக இருக்கக்கூடாதான்னு அவர் சொல்வார். சொல்லிட்டு மௌத்தாயிருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சக்கராத்துடைய நேரத்தில் அங்கே இருந்தோம், இவர் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு மௌத்தாயிட்டார் வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்துடைய நேரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே செய்த மிக முக்கியமான அமலை அல்லாஹு தஆலா காண்பிப்பான். அவன் சொர்க்கம் போறானா நரகம் போறானாங்க காமிச்சுட்டு அல்லாஹு தஆலா கூப்பிட்டு போவான். லா யஹ்ருஜு ரூஹுல் மூமின் ஹத்தா யரா மக்கானஹு இம்மா ஃபில் ஜன்னா வ இம்மா ஃபின் நார். பெருமானார் சொல்லுவாங்க, மௌத்தாருக்கு முன்னாலே போற இடம் எதுங்கிறது தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் இவன் எங்க போறாங்கிறது மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில செய்த மிக முக்கியமான செய்தி அல்லாஹு தஆலா காமிப்பான். பிளாஷ்பேக், முக்கியமான நிகழ்ச்சிகள்.
அதுல என்ன செய்த பெருமானா சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கையில் இருந்து 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு காண்பித்தார். முதலாவது என்ன, ஒரு ஏழை மனிதன் என்ன செய்யறான், சாப்பிடுவதற்கு கேட்கிறார், உணவு கேட்கிறார். அந்த நேரத்துல அவரிடத்துல இருந்த ரொட்டியிலே பாதி எடுத்து கொடுத்தார். இந்த பாதியை கொடுத்ததற்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே வழங்கிய அந்தஸ்தை அவர் பார்த்த போது அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஆகா, பாதிக்கே இந்த பாக்கியம் தான், நான் முழுசா கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறதாக சொல்லி அந்த மனிதன் புலம்புவான். அதான் அவன் சொல்கிறான், யா அல்லாஹ், நான் முழுமையாக கொடுத்திருக்க கூடாது, லைத்தனி காமிலா, முழுமையாக கொடுத்திருக்க கூடாது. அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு ஆடை கேட்டான், போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லைங்க, ஏதாவது ட்ரெஸ் கொடுக்குறேன், இருக்கிற ஒரு பழைய துணி எடுத்து கொடுத்தாரு. அந்த பழைய துணிக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு காண்பிக்கின்றான். அப்போது அவர் கூறுகிறார், என்ன சொல்றார் அப்படின்னா, பழைய துணிக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம் தான், நம்முடைய எவ்வளவு புது துணி இருந்துச்சு, ஒரு புதுசு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதைத்தான் அவர் மரணத்தில் சொன்னார், லைத்தனி ஜதீதா, யா அல்லாஹ், நான் புதுசு எடுத்து கொடுத்துருக்கூடாதா, புதுசு எத்தனை எடுத்து கொடுத்துருப்பேன், கொடுத்துருக்கலாமே. அதே மாதிரி செய்வார், ஒரு மனிதர் செய்யறாரு, பொருட்களை தூக்கிட்டு போறாரு, தூக்க முடியாம கஷ்டப்படுறாரு, அவர் அதை தூக்கிட்டு போய் அவர் எங்க சொன்னாரோ அந்த இடத்துல போய் விட்டார், கொடுத்துட்டாரு. இதற்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய பாக்கியத்தை எல்லாம் காமிக்கிறான். இதுதான் சொர்க்கத்துல வார உனக்கு இந்த அந்தஸ்து. அதை பார்த்துபோது சொன்னார், அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் தூரமாக சென்றிருக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் தூரமா அவன் செல்லக்கூடிய இடம் இருந்திருந்தால், அந்த இலக்கு இருந்திருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா தூக்கிட்டு போயிருப்பேன், நன்மை எனக்கு கிடைக்குவாங்க. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, மனிதன் என்ன செய்கின்றான், செல்வத்தை சம்பாதிக்கிறான், தவறு அல்ல, சேமிப்பதும் தவறு அல்ல. ஆனால் யார் ஏழை என்று சொன்னால் அந்த செல்வத்தை கொண்டு நல்ல காரியத்தை அவன் செலவு செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு அவன் மௌத்தாகிவிட்டால் இந்த செல்வத்தை என்ன செய்யறது, செல்வம் இருந்தும் அவன் ஏழையாக இருக்கிறான். இரண்டாவது. மூன்றாவதாக சொல்றாங்க, அல் முஹ்தாபூன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்தவரை பற்றி குறை பேசக்கூடியவர்கள். எப்படி குறை பேசக்கூடியவர்கள் ஏழையாகுவாங்க, எழுதுறாங்க, எஜமவு ஹஸனாத்தஹு, இவன் அதிகமாக நன்மைகள் செஞ்சு நன்மையை சேர்க்கிறான், நல்ல காரியத்தை செய்து நன்மைகளை சேர்க்கிறான். ஆனா சேர்த்து அடுத்தவங்களை பத்தி குறை பேசி இந்த நன்மைகளை பூரா அடுத்தால கொடுத்துடுறான். நன்மையை சம்பாதிக்கிறான், நிறைய தொழுவார், நிறைய ஓதுவார், எப்ப பார்த்தாலும் தஸ்மீ கைமா உட்கார்ந்துருப்பார், குரான் ஓதிக்கிட்டே இருப்பார், எல்லாம் செய்வார். ஆனா அடுத்தவளை பற்றி பேசி என்ன செய்யுது அப்படின்னா, அந்த நன்மைகளை பூரா அவருக்கு அனுப்பிவிட்டு மறுமை நாளையில் ஏழையாக இருப்பார். ஏன்னா இவன் பேச நன்மைகள் போகும். மறுமை நாளையில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுமை நாளை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா கணக்கை தீர்ப்பான். எப்படி கணக்கை தீர்ப்பான், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் பாதிக்கப்பட்ட அளவுக்கு என்ன செய்வான், அந்த பாதிப்பை யாருக்காக ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அளவுடைய நன்மையை பூரா எல்லாத்தையும் கொடுத்துருவான். அப்படி நன்மை இல்லை என்று சொன்னால் அவருடைய பாவத்தை தூக்கி இவன் நல்லா போட்டுருவான், இவன் நரகத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். ஏழைன்னா யாருன்னு அவங்க அதிர்ச்சி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்ப யார் அப்படின்னா, நம்முடைய நன்மைகள் நம்ம செய்கிறோம், நன்மைகள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதை சேமிப்பது பாதுகாப்பது அதை விட முக்கியம். இப்ப பணம் இருக்கா இல்லையா, பணத்துல 3 விஷயம் இருக்கு. நான் கூட சொல்லுவேன், பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவேன். ஒண்ணு ஹலாலா சம்பாதிக்கிறது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல காரியத்துல தேவையான அளவு செலவு செய்யணும். மூணாவது சேமிக்கிற பண்பு இருக்கணும். சேமிக்கிற பண்பு இருக்கிறதா உருப்பட முடியும். சில பேர் நாளைக்கு பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காக சேமிப்பை மார்க்க தடை செய்யல. இப்ப நாளைக்கு ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சு, என்ன செய்வா, அடுத்த நம்ம கையெழுத முடியுமா? அப்ப எந்த இபாதத்தை நாம் செய்கின்றோமோ அதை செய்வது என்பது எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அதை விட கவனம் செலுத்தின இதிலே நம்முடைய பாவத்தின் மூலமாக அடுத்தவளை பற்றி குறை பேசி நம்முடைய நன்மைகளை நாம் இழந்து விடக்கூடாது. இது ஏழை. ஹசன் பஸ்ரி ஒரு செய்தி சொல்றாங்க, நேராக சொல்லி முடிச்சிடறேன். மனிதர்கள் சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் 2 வகையான மனிதர்களை பார்க்கிறேன். முதல் வகையான மனிதர்கள், அவிடத்திலே தவறுகள் இருந்தது, ஆனால் அவர்கள் பிறரை பற்றி தவறாக பேச மாட்டார்கள். அவங்களுடைய சில தவறுகள் இருந்தது எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் பிறரை பற்றி தவறாக பேச மாட்டார்கள், பிறருடைய தவறுகளை பேச மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இவருக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்து இவர்கள் திருந்தியதை நான் பார்த்திருக்கிறேன் சொல்றாங்க. 2வது ஒரு வகையான மக்கள் நான் பார்த்திருக்கேன், இவர்கள் நிறைய நன்மைகள் செய்தார்கள், இவங்க நிறைய நன்மை செஞ்சாங்க, ஆனால் இவர் எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசினார்கள் அல்லது அடுத்தவருடைய தவறுகளை பேசினார். 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு தவறா பேசுறது, இவனா கற்பனை பண்ணிகள் தவறா பேசுறது, இல்லை என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய தவறுகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இவருடைய நிலை எப்படி ஆக்கினார் என்று சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறை ஏற்படுத்தி
இவர்களை இழிவுபடுத்தியதை நான் பார்த்திருக்கிறதாக சொல்றாங்க. அடுத்தவங்களை பத்தி குறை பேசிட்டே இருக்கிறனால இவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு ஏற்படும். அந்த தவறு மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்படுவதையும் நான் பார்த்திருக்கிறதாக சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்ய, மற்றவருடைய குறைகளை சொல்லலாம், தப்பு இல்லை. என்ன சொல்றாங்க, நிறைகளை என்ன செய்யணும், வெளியில பேசணும், குறைகளை அவங்கள்ட்ட பேசணும். ஒருத்தர குறை இருந்துச்சா, குறை இல்லாத மனசுலே கிடையாது. குறை இருந்தது அப்படிங்கிறத அதை அவர்கிட்ட சொல்லணும். என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த குறைகள் நிறைகளை நம்ம வெளியே பேசணும். அதுக்கு நேர் மாற்றமாகி போச்சு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, நிறைய இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும், எங்க நல்லா பயன் பண்ணீங்க அல்ஹம்துலில்லாஹ். குறை இருந்துச்சா என்ன செய்யலாம், டிக்கெட்ல உட்காந்து பேசணும், வெளியே உட்கார்ந்து நம்ம பேசுறோம். அதனால நம்முடைய நன்மைகள் நாம் இழந்து விடுகிறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, மனிதர்களாகிய நாம் இந்த இரண்டு விஷயங்களை என்ன செய்யக்கூடாது. ஒன்று, என்ன செய்ய, நம்முடைய செல்வங்களை நாம் சேமிக்கின்றோம், தவறு அல்ல. அதை நம்ம கஞ்சத்தனம் செய்யாமல செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்து வறுமைக்காக நம்மை சேமித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம் நன்மைகளை செய்கின்றோம், வாஸ்தவம் தான். ஆனால் பிறரை பற்றி என்ன செய்யறது, குறைகளை பேசிக்கொண்டு நன்மைகளை இழந்த ஏழைகளாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் அறிஞர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டபடி கடைபிடிக்க بيومك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام الحمد لله رب العالمين صلى الله عليه وسلم